வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். எல்னினோ வறட்சிக்கு தயாராகும் இலங்கை அரசு, குடிநீர் விலைக்கும் கட்டுப்பாடு. ஆசனப்பட்டி இனி கட்டாயம், விதிமுறை கடுமையாக அமுல்படுத்தப்படும் என எச்சரிக்கை. புங்குடுதீவு மாணவி கொலை வழக்கு, 3 மரண தண்டனை உறுதி, 2 விடுதலை. எங்கள் வியர்வைக்கு விலை இல்லையா? கந்தளாய் விவசாயிகள் அரசுக்கு எதிராக போராட்டம். ஒரு மாகாணத்திலாவது தேர்தலை நடத்தி காட்டுங்கள், அரசுக்கு பகிரங்க சவால். சுரேஷ் சலை விவகாரம், சிஐடி அதிகாரிகளிடம் மனித உரிமைகள் ஆணைக்குழு வாக்குமூலம். சுரேஷ் சலேவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தகவல்களை மறைப்பதே குற்றத்தின் அறிகுறி, அமைச்சர் நலிந்த சுட்டிக்காட்டு. QR குறியீடு கேட்ட ஊழியரை விரட்டி தாக்கிய இளைஞர்கள், CCTVயில் பதிவான சம்பவம். புறப்பட்ட சில நிமிடங்களில் விமானம் சிதறியது, கரும்புகையால் மூடப்பட்ட வானம், 8 பேர் பலி. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் விற்பனை செய்யப்படும் குடிநீர் போத்தல்களுக்கான விலைகளில் நிலவும் முறைகேடுகளை தவிர்த்து அவற்றுக்கு முறையான கட்டுப்பாடு விலையொன்றை அறிமுகப்படுத்துவதற்கான புதிய தேசிய கொள்கைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது சந்தையில் 500 மில்லி லீட்டர் அளவிலான குடிநீர் போத்தல்கள் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விலைகளில் விற்பனை செய்யப்படுகின்றன. குறிப்பாக இரவு நேர உணவகங்கள், பேருந்துகள் மற்றும் புகையிரதங்களில் பொதுமக்களிடம் அதிக விலை வசூலிக்கப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. புதிதாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள இந்த தேசிய குடிநீர் விலை கட்டுப்பாட்டு கொள்கையின் மூலம் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் குடிநீர் கிடைக்கப்பெறும் என்றும் தன்னிச்சையாக விலைகளை உயர்த்தும் நிறுவனங்கள் முறைப்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை நாட்டில் ஏற்படக்கூடிய எல்னினோ வறட்சி நிலைமை மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய நீர் நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்காக அரசாங்கம் அனைத்து பிரிவுகளையும் தயார்படுத்தியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம், அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை உள்ளிட்ட அனைத்து பொறுப்பு வாய்ந்த நிறுவனங்களையும் ஒன்றிணைத்து முதற்கட்ட கலந்துரையாடல்கள் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளன. அத்துடன் ஜனாதிபதியும் இந்த நிறுவனங்களை நேரில் அழைத்து அவர்களின் தயார் நிலை மற்றும் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆராய்ந்துள்ளார். எதிர்வரும் ஜூன் 17 முதல் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பங்களிப்புடன் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் கீழ்மட்ட அதிகாரிகள் வரை வறட்சி அபாயம் குறித்து விழிப்புணர்வூட்டும் விசேட திட்டம் ஒன்றும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. எந்தெந்த பகுதிகளில் எந்த கால பகுதியில் நீர் பற்றாக்குறை ஏற்படலாம் என்பது குறித்து அதிகாரிகள் முன்கூட்டியே தயார்படுத்தப்படுவர். மேலும் இந்த அனர்த்த சூழலை எதிர்கொள்வது குறித்து அனைத்து திணைக்களங்களும் தங்களின் எழுத்துப்பூர்வமான விசேட திட்டங்களை தயாரித்து வருகிறது என்றார். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். எதிர்வரும் ஜூன் 20 முதல் சாரதிகள் கட்டாயமாக ஆசனப்பட்டி அணிவது தொடர்பான விதிமுறை கடுமையாக அமுல்படுத்தப்படும் என வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை அறிவித்துள்ளது. அதன்படி அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களில் உள்ள அனைவரும் ஆசனப்பட்டிகளை அணிய வேண்டும் என சபையின் தலைவர் மஞ்சுள குலரத்ன தெரிவித்துள்ளார். அதிவேக நெடுஞ்சாலைகளில் செல்லும் வாகனங்களில் பயணிக்கும் போது முன்னிருக்கை மற்றும் பின்னிருக்கை பயணிகள் இருவரும் ஆசனப்பட்டி அணிவதை அரசு கட்டாயமாக்கியுள்ளது. பொதுமக்கள் விதிமுறைக்கு இணங்குவதற்கு முன்னதாக ஒரு கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. மேலும் அந்த காலம் ஜூன் 19 அன்று முடிவடையும். அதன்படி ஆசனப்பட்டி விதிமுறை ஜூன் 20 முதல் விதிவிலக்கின்றி முழுமையாக அமுல்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தப்பட்டு கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகளுக்கான உயர் நீதிமன்றில் உறுதி செய்யப்பட்ட மரண தண்டனை தீர்ப்பை யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் நேற்று உத்தியோகபூர்வமாக வாசித்து உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தீர்ப்பு நமது சமூகத்தில் பெண்களினதும் சிறுமிகளினதும் பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு மிக முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. முன்பதாக 2017 செப்டம்பர் 27 அப்போதைய சிரேஷ்ட பிரதி மன்றாடியர் நாயகம் குமாரரட்னம் அவர்களின் நெறிப்படுத்தலில் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் உள்ளடங்கிய தீர்ப்பாயத்தினால் 7 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த தீர்ப்புக்கு எதிராக குற்றவாளிகள் மேன்முறையீடு செய்தனர். எனினும் உச்ச நீதிமன்றத்தில் அரசாங்க தரப்பில் ஆஜரான மேலதிக பிரதி
பிரதி மன்றாடியார் நாயகம் குமாரரட்னம் அவர்களின் நெறிப்படுத்தலில் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் உள்ளடங்கிய தீர்ப்பாயத்தினால் 7 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த தீர்ப்புக்கு எதிராக குற்றவாளிகள் மேல்முறையீடு செய்தனர். எனினும் உச்ச நீதிமன்றத்தில் அரசாங்க தரப்பில் ஆஜரான மேலதிக பிரதி மன்றாடியார் நாயகம் அசாட் நவாவி மேல் நீதிமன்றின் தீர்ப்பு முற்றிலும் சரியானது மற்றும் சட்டப்பூர்வமானது என்பதை வலுவான வாதங்கள் மூலம் நிரூபித்தார். இதனை முழுமையாக ஏற்றுக்கொண்ட பிரதமர் நீதியரசர் தலைமையிலான 5 பேர் கொண்ட நீதியரசர்கள் குழாம் சுவிஸ்குமார் உள்ளிட்ட 4 முக்கிய குற்றவாளிகளுக்கான மரண தண்டனையை கடந்த மே மாதம் 6ஆம் தேதி உறுதி செய்து தீர்ப்பளித்திருந்தது. இருந்தும் போதிய சாட்சியங்கள் இல்லாததால் இருவர் விடுவிக்கப்பட்டனர். எனினும் வழக்கு விசாரணை காலத்திலேயே மரண தண்டனை கைதியொருவர் சிறையில் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்தார். உச்ச நீதிமன்றத்தின் இந்த இறுதி தீர்ப்பை குற்றவாளிகளுக்கு வாசித்து காட்டுவதற்காக கடந்த 25/5/2026 அன்று வழக்கு திகதியிடப்பட்டிருந்த போதும் மரண தண்டனை உறுதி செய்யப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படுவதற்கு முன்னதாகவே சிறைச்சாலைக்குள் தற்கொலை செய்து கொண்டார். இவ்வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மரண தண்டனை விதிக்கப்பட்ட 5 குற்றவாளிகளில் 2 தற்போது உயிருடன் இல்லாததால் சிறையில் உள்ள ஏனைய 3 உயர்நீதிமன்ற தீர்ப்பை மேல் நீதிமன்றம் வாசித்து காட்டி உறுதிப்படுத்தியது. அதே நேரம் உயர்நீதிமன்றத்தினால் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட ஏனைய 2 மேல் நீதிமன்றம் விடுதலை செய்து உத்தரவிட்டது. பொருட்களின் விலை உயர்வால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதற்கும் உற்பத்தி செய்யப்படும் நெல்லுக்கு உரிய விலை கிடைக்காததற்கும் எதிர்ப்பு தெரிவித்து கந்தளாய் பிரதேச விவசாயிகள் இன்று மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். கந்தளாய் விவசாயிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். கந்தளாய் பஸ் நிலையத்திலிருந்து ஆரம்பமான இந்த பேரணி சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் பயணித்து கந்தளாய் பிரதேச செயலகத்தை வந்தடைந்தது. விவசாயிகளின் நெல்லுக்கு உடனடி மற்றும் நியாயமான உத்தரவாத விலையை வழங்க வேண்டும், அதிகரித்து வரும் விவசாய இடுபொருட்களின் விலையை கட்டுப்படுத்தி விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், விவசாயிகளின் பொருளாதார நெருக்கடிக்கு அரசாங்கம் நிலையான தீர்வை முன்வைக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை விவசாயிகள் முன்வைத்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் எங்கள் வியர்வைக்கு விலை இல்லையா, விவசாயிகளை நடுத்தருவில் விடாது போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு அரசாங்கத்திற்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். பேரணியின் இறுதியில் தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றை விவசாயிகள் கந்தளாய் பிரதேச செயலக அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். தமக்கான உரிய தீர்வு எட்டப்படாவிடின் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாகவும் விவசாயிகள் இதன்போது எச்சரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை மாவட்ட விவசாய ஒன்றிய சம்மேளனத்தின் செயலாளர் செல்வன்வார் இன்று கந்தளாய் பிரதேசத்தில் உள்ள எல்லா விவசாய சம்மேளனங்களும் ஒன்றிணைந்து எங்களுடைய விவசாய பெருமக்கள் இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று இந்த நாட்டுக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றோம். நாங்கள் காலகாலமாக விவசாயம் செய்து 4 மாதம் கஷ்டப்பட்டு எங்களுடைய விவசாயத்தை நாங்கள் உரிய முறையிலே விற்கலாமல் மிகவும் கஷ்டப்படுகின்றோம். நாங்கள் 1 கிலோ நெல் 271 ரூபாய்க்கு பெற்றுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய விவசாயத்தை இன்று 1 கிலோ நெல் 75 ரூபாய்க்கு குறைவாக விற்பது என்றால் இந்த விடயத்தில் உங்களுக்கு கருத்தனை இல்லையா? எங்களுடைய ஜனாதிபதி அவர்களே நான் உங்களோட சொல்கின்றோம். இந்த நாட்டிலே எல்லா பொருட்களுக்கும் விலை கூடுகின்றது. டீசலுக்கு விலை கூடுகின்றது, பசலைக்கு விலை கூடுகின்றது, கிருமிநாசினி போன்ற பொருட்களுக்கு விலை கூடுகின்றது. ஆனால் எங்களுடைய நெல்லுக்கு மட்டும்தான் விலை குறைந்து கொண்டு செல்கின்றது. எங்களுடைய விவசாயிகள் ஒரு ஏக்கர் வெள்ளாமையை செய்வதாக இருந்தால் சுமார் 2,20,000 ரூபாய் செலவழிக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். நாட்டின் 9 மாகாண சபைகளில் ஏதேனும் ஒரு மாகாண சபையிலாவது தேர்தலை நடத்தி காட்டுமாறு சர்வஜன அதிகாரம் கட்சியின் உபதலைவர் கலாநிதி சன்ன ஜெயசுமன அரசாங்கத்துக்கு பகிரங்க சவால் விடுத்துள்ளார். நெட்டம்புவ பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியன ஒன்றிணைந்து எதிர்வரும் மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராகி வருகின்றன. இந்த நிலையில் இவ்வாறான அரசியல் கூட்டணிகள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதா என்று பலரும் வினவுகின்றனர். முதலில் தேர்தல் ஒன்று நடத்தப்பட வேண்டும். அரசாங்கத்துக்கு தைரியம் இருந்தால் தேர்தலை நடத்தி காட்டட்டும். மக்களின் பேராதரவு தமக்கு இருப்பதாக கூறிக்கொள்ளும் தற்போதைய அரசாங்கத்துக்கு தைரியம் இருந்தால் நாட்டின் 9 மாகாணங்களில் ஏதேனும் ஒரு மாகாண சபைக்காவது தேர்தலை நடத்தி காட்டுமாறு சவால் விடுக்கின்றேன். விசேடமாக நாட்டின் விவசாய சமூகத்தினர் வாழும் பகுதிகள் இன்று பாரிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. தற்போதைய சூழ்நிலையில் நாட்டின் எந்த ஒரு மாகாணத்திலும் குறிப்பாக விவசாயிகள் வாழும் பகுதிகளில் அரசாங்கத்தினால் 20% வாக்குகளை கூட பெற்றுக்கொள்ள முடியாது. தற்போது சந்தையில் 1 கிலோகிராம் நெல்லின் விலை 93-95 ரூபாய் என்ற
மிக குறைந்த மட்டத்துக்கு வீழ்ச்சி அடைந்துள்ளது. ஆனால் மறுபுறத்தில் விவசாயிகள் பயன்படுத்தும் ஒரு மூடை யூரியா உரத்தின் விலை 2000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. எந்தவொரு கணக்கீட்டின்படி பார்த்தாலும் தற்போதைய உற்பத்தி செலவுகளுக்கு மத்தியில் நெல் கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாய் கிடைத்தாலும் கூட விவசாயிகளுக்கு லாபம் கிடைப்பது சாத்தியமற்றதாகும். அவர்கள் செய்த செலவை கூட மீள பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையே ஏற்பட்டுள்ளது. எனவே அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு 1 கிலோகிராம் நெல்லிற்கான குறைந்தபட்ச விலையை 130 ரூபாவாக நிர்ணயிக்க வேண்டும் என நாம் வலியுறுத்துகின்றோம் என்றார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷலே பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக கிடைத்துள்ள முறைப்பாடு தொடர்பில் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பெறப்படும் என அந்த ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல்ஜி புஞ்சிகேவா குறிப்பிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் உள்ள சுரேஷலே பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக அவருடைய உறவினர்களால் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் அண்மையில் முறைப்பாடு ஒன்று அளிக்கப்பட்டிருந்தது. அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சுரேஷலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறைக்கூடம் குறித்து விசேட பரிசோதனையொன்று நடத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சாதாரண சிறைக்கூடம் ஒன்றில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த சிறைக்கூடத்திற்குள் முறையான காற்றோட்டம் இல்லாதது உள்ளிட்ட பல பொதுவான அடிப்படை குறைபாடுகள் அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதுகுறித்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்துவதற்கும் மனித உரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சுரேஷ் அலைவிற்கு வழங்கப்படும் மருத்துவ வசதிகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவிக்கிறது. அரசியல் குழுக்களை பயன்படுத்தி உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை குலைக்க முயற்சிப்பது யாருக்கும் நன்மை அளிக்காது என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பேராதனை போதனா மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் சரியான பாதையில் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. வெளிவரும் சாட்சியங்களின் அடிப்படையில் சில நபர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். மேலதிக விசாரணைகளுக்காக அவர்களுக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்படுகின்றன. இந்த விவரங்கள் அனைத்தையும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவ்வப்போது அறிக்கைகள் மூலம் நீதிமன்றத்திற்கு அறிக்கை செய்கிறது. அதன் அடிப்படையிலேயே சுரேஷ் அலி தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டுள்ளார். விசாரணைகள் விரைவுபடுத்தப்பட வேண்டுமாயின் காவலில் உள்ள சுரேஷலே தமக்கு தெரிந்த தகவல்களை விரைவாக வழங்க வேண்டும். விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதே அவர் குற்றமற்றவர் என நிரூபிப்பதற்கான வழியாகும். தவறு செய்திருந்தால் மட்டுமே தகவல்களை மறைக்க வேண்டிய தேவை ஏற்படும். குற்றமற்றவர் என்றால் அச்சப்படாமல் விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும். தற்போது அவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது ஊட்டச்சத்து நிலைமையில் எந்த பிரச்சினையும் இல்லை என்பது அறிக்கைகள் மூலம் உறுதியாகியுள்ளது. எனவே அவரால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க முடியும். தடுப்பு காவல் உத்தரவில் உள்ள ஒருவருக்கு வழங்கப்பட வேண்டிய அடிப்படை வசதிகள் சில உள்ளன. அவை அனைத்தும் சலேயிற்கு வழங்கப்படுகின்றன. அவர் மருத்துவ சிகிச்சை கோரிய போது அது வழங்கப்பட்டது. பல் மருத்துவ சிகிச்சை கோரிய போதும் அது வழங்கப்பட்டது. அவருக்கு சிறப்பு சலுகைகளோ அல்லது புறக்கணிப்புகளோ காட்டப்படவில்லை. சாதாரண நடைமுறையே பின்பற்றப்படுகிறது. விசாரணைகளை சரியாக முன்னெடுக்கும் அதிகாரி ஒருவரை நீக்குமாறு யாராவது கூறினால் அவ்வாறு குற்றம் சுமத்தும் நபரே குற்றவாளி என்பது அதிலிருந்து தெளிவாக புலனாகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். புத்தளம் மாவட்டத்தின் மதுரங்குளிய 10ஆம் கட்டை பகுதியில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் QR குறியீட்டை கேட்ட ஊழியர் மீது 2 இளைஞர்கள் தாக்குதல் நடத்தியதாக மதுரங்குளிய போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாரின் தகவலின்படி மோட்டார் சைக்கிளில் எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு வந்த 2 இளைஞர்கள் தங்களது வாகனத்திற்கு எரிபொருள் நிரப்புமாறு ஊழியரிடம் கோரியுள்ளனர். இதன்போது நடைமுறைக்கு அமைவாக எரிபொருள் வழங்குவதற்கான QR குறியீட்டை காட்டுமாறு ஊழியர் கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள், நாங்கள் மதுரங்குளியைச் சேர்ந்தவர்கள், எங்களுக்கு என்ன QR குறியீடு வேண்டும் என கூறி ஊழியரை தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் ஓட விரட்டி தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் தலைக்கவசம் அணியாமல் வந்திருந்ததுடன் அவர்கள் மதுபோதையிலும் இருந்ததாக எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மதுரங்குளி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை மதுரங்குளிய போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் வட்டவளை கரோலினா பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் முச்சக்கர வண்டி ஒன்று சுமார் 75 அடி ஆழமான பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது.
போலீசார் தெரிவிக்கையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து தலவாக்கலை நோக்கி சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டி சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்ததன் காரணமாக வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் பாய்ந்துள்ளது. விபத்து இடம்பெற்ற வேளையில் வெளிநாட்டில் இருந்து வருகை தந்த நபர் ஒருவரும் முச்சக்கர வண்டியில் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டி கடுமையாக சேதமடைந்துள்ளதுடன் காயமடைந்த சாரதி உடனடியாக வட்டவளி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவ தொடர்பில் வட்டவளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீர்கொழும்பு பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் நடத்தப்பட்டு வந்ததாக கூறப்படும் விபச்சார விடுதியொன்றை வளான மத்திய ஊழல் ஒழிப்பு படையினர் முற்றுகையிட்டு 3 பெண்களை கைது செய்துள்ளனர். நேற்றைய தினம் நீர்கொழும்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொப்புரா சந்தி பகுதியில் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த இடத்தை முகாமித்துவம் செய்ததாக கூறப்படும் பெண்ணொருவரும் அங்கு தங்கியிருந்த மேலும் 2 பெண்களும் கைது செய்யப்பட்டு மேலதிக நடவடிக்கைகளுக்காக நீர்கொழும்பு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 31, 35 மற்றும் 40 வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர்கள் வேரியபுல, பூசம் மற்றும் மத்துகம பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நீர்கொழும்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகன்ஸ் அவார்ட்ஸ் 2026. அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள எட்வர்ட்ஸ் விமானப்படை தளத்தில் அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான B-52 ஸ்ட்ராட்டோஃபோர்ட்ரஸ் ரக குண்டுவீச்சு விமானம் விபத்துக்குள்ளானதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க நேரப்படி திங்கட்கிழமை காலை 11:20 மணியளவில் எட்வர்ட்ஸ் விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட குறுகிய நேரத்திலேயே இந்த விமானம் விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. சமூக ஊடகங்களில் பரவி வரும் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளில் விபத்து இடம்பெற்றதாக கூறப்படும் பகுதியில் இருந்து அடர்ந்த கரும்புகை வானில் எழுந்து பரவியுள்ளமை காணப்படுகிறது. பல மைல்கள் தொலைவில் இருந்தும் அந்த புகை தென்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவத்தை தொடர்ந்து அவசரகால மீட்புக் குழுக்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதுடன் மீட்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்ததாக கூறப்படும் 8 பேர் உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் உயிரிழப்புகள் தொடர்பான உத்தியோகபூர்வ உறுதிப்படுத்தல் இதுவரை வெளியாகவில்லை. விபத்துக்கான காரணத்தை கண்டறியும் நோக்கில் அமெரிக்க விமானப்படை மற்றும் தொடர்புடைய விசாரணை அதிகாரிகள் இணைந்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். B-52 ஸ்ட்ராட்டோஃபோர்ட்ரஸ் என்பது 1950களில் இருந்து அமெரிக்க விமானப்படையில் சேவையில் உள்ள நீண்ட தூர உத்திசார் குண்டுவீச்சு விமானமாகும். சுமார் 8800 மைல்கள் வரை பறந்து சென்று தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட இந்த விமானம் அணு ஆயுதங்கள் உள்ளிட்ட கனரக ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடியதாகும். வியட்நாம் போர், வளைகுடா போர், ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் ராணுவ நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல முக்கிய போர் நடவடிக்கைகளில் இந்த ரக விமானங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுடன் எட்டப்பட்ட ஆரம்ப ஒப்பந்தத்தின் விவரங்கள் மிக விரைவில் பகிரங்கப்படுத்தப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். G7 உச்சி மாநாட்டில் பிரான்ஸ் ஜனாதிபதியுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒப்பந்தம் முழுமையாக கையெழுத்திடப்பட்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இதற்கிடையில் அமெரிக்க சிரேஷ்ட அதிகாரிகளும் ஒப்பந்தத்தின் உள்ளடக்கங்கள் குறித்து சில தகவல்களை வெளியிட தொடங்கியுள்ளனர். அதன்படி வரும் வெள்ளிக்கிழமை ஜெனீவாவில் இந்த ஒப்பந்தம் உத்தியோகபூர்வமாக கையெழுத்திடப்படும் அன்றைய தினமே ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறந்துவிடப்படும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து தொழில்நுட்ப ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் தொடங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் விதிக்கப்பட்டுள்ள தடைகளை நீக்குவது அல்லது முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களை விடுவிப்பது போன்ற நடவடிக்கைகள் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஈரான் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறதா என்பதை பொறுத்தே அமையும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் வண்ணார்பண்ணை கேசாவில் பிள்ளையார் கோவிலை பிறப்பிடமாகவும் நெதர்லாந்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு தம்பிமுத்து ரகுநாதன் அவர்கள் 11/6/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் மாணிப்பாயை பிறப்பிடமாகவும் பிரித்தானியா லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு விஸ்வரட்னம் ஜெயகாந்தன் அவர்கள் 9/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் சரவணை கிழக்கு பள்ளம்புலத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் தற்போது கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சிவராசா புவனேஸ்வரி அவர்கள்
14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். மலேசியாவை பிறப்பிடமாகவும் யாழ்ப்பாணம் நாவற்குடியை வதிவிடமாகவும் பிரித்தானியாவை தற்போதைய வதிவிடமாகவும் கொண்டிருந்த டாக்டர் செல்லையா சொர்ணலிங்கம் அவர்கள் 6/6/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.